ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ஸ்கை வரைகிறப்ப இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்கை வந்து நான் ப்ளூ கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஒரே ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்றதுக்கு பதிலா ப்ளூவோட ஷேட்ஸ் அதுவும் வந்து டார்க்லேருந்து லைட் ஷேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ண போறோம். பிளெண்ட் பண்றப்ப லைட்லேருந்து டார்க் நோக்கி தான் பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து மேலேருந்து கீழ் நோக்கி பிளெண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த கலர் வந்து மெஸ்ஸி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து அந்த ஸ்கை லுக் வராதனால நான் வந்து லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணி அங்கங்க சின்ன சின்ன லைன்ஸ் இது மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ வந்து நான் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கீழே இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கீழே லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் ஃபில் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு ரோடு இருக்க மாதிரியும் அதோட ரெண்டு சைட்லயும் வந்து மரங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அது தூரத்துல இருந்து பார்க்கறப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து சில மரங்கள் இருக்க மாதிரி தான் வரைய போறேன். இதுக்கு வந்து நீங்க வந்து பிளாக் கலர் பென்சில் இல்லாட்டி வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லாட்டி வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி கூட நீங்க கலர் பண்ணிக்கலாம். இது நைட் சீனரிங்கிறனால ஸ்டார்ஸ் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்னர் யூஸ் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வரைஞ்சிருக்கேன்.